ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான மைதா பிஸ்கெட்டுகள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ரொம்பவே முன்னாள்லேருந்து நம்மளுடைய குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இதை வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சுவையான இந்த பிஸ்கெட்டை சரியானபடி, அதாவது முறுமுறுப்பு தன்மை இருக்கணும், சாப்பிட்டாலும் சுலபமாக கரைந்து உள்ளே போகக்கூடிய ஒரு நல்ல விதமாக இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் மைதா, 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் பால், அரை தேக்கரண்டி ஏலக்காய் பொடி, 1 சிட்டிகை உப்பு, 1/4 கப் வெண்ணெய். இப்போ இந்த மைதா பிஸ்கெட்டுகளுக்கு ரொம்பவே முக்கியமானது என்னென்னா மாவு பிசைகிறது தான். இந்த மாவை சரியாக நம்ம செய்துட்டோன்னா அதுக்கப்புறம் எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேண்டாம். சரியான மாவு செய்தால் மட்டும்தான் இது அப்படியே வாயில் போட்டால் உடைந்து கொடுத்து கருக்குன்னு அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும். அப்படி இதை தப்பாக பண்ணிட்டோன்னா கடிக்கும் பொழுது நல்லாவே வலிக்கும், அப்படின்னு ஒரு சத்தம் வரும், வலிக்கும். அந்த வலியை தவிர்க்கணும்னா சரியானபடி மாவு பிசையணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோம், இந்த வெண்ணெயை இந்த பாத்திரத்தில் போட்டு இதை நீங்கள் லேசாக சூடு பண்ணி உருக்கணும். உருக்குனதுக்கப்புறமா இதில் சர்க்கரையை போடலாம். நான் வந்து பைரக்ஸ் கண்ணாடி பாத்திரம், சூடு தாங்கக்கூடியது, அதை உஷ்ணம் தாங்கக்கூடிய பாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் அடுப்பின் சூடை தாங்கக்கூடிய பாத்திரமாக உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். இது போன்ற ஒரு மரக்கரண்டி, முள்கரண்டி அல்லது நம்ம விப்பர் எதையாவது உபயோகப்படுத்தி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரையை கரைக்கிற அளவுக்காக தான் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்து இதை அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம மாவை சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் மீதி பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மைதா மாவு மற்றும் ஏலக்காயை சேர்த்து நல்ல ஒரு அருமையான கெட்டியான சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய மாவு கையில் ஒட்டாமல் நல்ல கட்டியமான பதத்தில் தயாராகிருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை குளிர்சாதன பெட்டியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா குளிர விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்மளோட பிஸ்கெட்டுகள் தயார் பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்ட்டு நம்மளோட பிஸ்கெட்டுகள் வரும். நம்மளுடைய மாவு அரை மணி நேரத்துக்கு குளிர்சாதன பெட்டியில் இருந்தது. இப்போ அதை எடுத்து நல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை கொஞ்சம் லேசாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து இதனுடைய ஓரங்கள் எல்லாம் சிறிது வெடிப்பு விடுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சரியான பக்குவத்தில் நம்மக்கிட்ட மாவு இருக்கப்பா அப்படி தான் வரும். அதை நம்ம இப்படி நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதை உபயோகப்படுத்தலாம். ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. இப்போ மெதுவாக நம்ம தயார் பண்ணின பிஸ்கெட்டுகளை இதுக்குள்ளார போடலாம். இந்த நிறைய ஒரே நேரத்தில் போட்டுடாதீங்க. அப்புறம் எண்ணெயும் ரொம்ப கொதிக்கிற நிலையில் இருக்கக்கூடாது. மிதமான தீயில தான் இது இருக்கணும். அதாவது இது நின்று வேகணும். அப்போ தான் இது வந்து நல்ல முறுமுறுப்பாக நல்லா வரும். ஒரு அருமையான பொன்னிறம் இந்த பிஸ்கெட்டுகளுக்கு வந்தோடனே நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். நண்பர்களே, சுவையான இந்த மைதா பிஸ்கெட்டுகள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதில் மறக்காமல் அனைத்து குறிப்புகளையும் நீங்கள் பின்பற்றினாதான் இது போன்ற மிறுமுறுப்பான, அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இப்படி உடையக்கூடிய மிருதுவான அருமையான பிஸ்கெட்டுகள் உங்களுக்கு தயாராகும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக இது செய்து பார்க்குறதுக்கு பண்டிகை தேவையில்லை. வெறும் நல்ல ஒரு நேரமும்
நம்ம குடும்பத்தோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு உணவு பண்டமும் இது போன்ற சரியான ஒரு வீடியோ சேனலும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ் தோசை டு பீஸா.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.